தமிழ் ஒளி நேயர்களுக்கு வணக்கம். நல்ல தமிழ் கேட்போம் என்ற கலந்துரையாடல் தொடரிலே நாங்கள் புனைகதைகளை, முக்கியமாக கடந்த 2 வாரங்களும் ஈழத்து புனைகதைகளை கால ரீதியாக பார்த்து கொண்டு வந்திருக்கிறோம். அந்த தொடரை அதற்கு அப்பால் முன்னெடுக்க முன்பு இன்று உலக ஆசிரியர் தினமாக இருக்கிறபடியால் ஒரு சில வார்த்தைகள் அல்லது ஒரு சில சிந்தனைகள் ஆசிரியத்துவம் பற்றி, ஆசிரியர்களை பற்றி சொல்லலாம் என்று நினைக்கிறோம். ஆசிரியர்களுக்கு சமூகத்திலே ஒரு உன்னதமான இடம் உண்டு. பாரம்பரியமாக சமய ரீதியிலே மாதா, பிதா, குரு, தெய்வம் என்ற அந்த படிநிலையிலே மாதா பிதாவுக்கு அடுத்தது குரு வந்து சேருகிறார். அந்த குருவை பணிந்து அவரை அண்டி பழைய வேத காலங்களிலே குருவோடு உடனுறைந்து கல்வி கலைகளை பெற்று குருவினுடைய அனுமதியோடு தன்னுடைய பிரம்மச்சரிய ஆசிரமத்தை துறந்து இல்லறத்துக்கு ஒரு மாணவன் பிரவேசிப்பான். இது பழைய நிலை. மேனாட்டு கல்வி முறைகள் வந்த பிறகு, பாடசாலைகள் தோன்றிய பிறகு ஆசிரியனுடைய முக்கியத்துவம் எந்த குறைவும் சந்திக்கவில்லை. கல்வி முறை காலத்துக்கு காலம் விரிவடைந்து அதிலே நவீன கல்விகள், புத்தம் புதிய கலைகள் எல்லாம் கற்கிறதற்கு குருவை நாடி தனித்து போகாவிட்டாலும் பாடசாலையை நாடி குருவை அண்டி அவரிடம் சந்தேக விபரீதமற கேட்டு கற்க வேண்டும் என்பதை எங்களுடைய நூல்கள் எங்களுக்கு சொல்லி வைத்திருக்கின்றன. இந்த குரு என்று நாங்கள் சொல்லுகிறது ஆசிரியன், ஆசாரியன். மேல்நாட்டு மரபிலே அல்லது ஆங்கில மரபிலே டீச்சர் என்ற சொல்லு. அந்த டீச்சர் என்பது ஞானாசாரியனையும் உள்ளடக்கும் என்று சொல்லுவார்கள். ஏனென்றால் கௌதம புத்தரையோ இயேசு பெருமானையோ டீச்சர்ஸ் என்று சொல்லுகிற மரபு இருக்கு. அவர்கள் லௌகீக வாழ்வுக்கு மட்டுமல்ல, உண்மையில் சொல்லப்போனால் லௌகீக வாழ்வுக்கு அப்பால் ஞான மார்க்கத்துக்கு தன்னை அண்டி வந்த மாணவனை ஆற்றுப்படுத்துகிறவர்கள் ஒரு குருவாக, ஞானாசாரியனாக இருப்பார். இப்போ இந்த குரு என்பவர் யார்? அதற்கு ஒரு இந்திய அறிஞர், அவருடைய பெயரை நான் மறந்துவிட்டேன், அவர் சொன்னார், எவரை சந்தித்த பிறகு நீ உலகத்தை வேறு விதமாக பார்க்கிறாயோ நீ ஒரு நல்லாசிரியனை சந்தித்திருக்கிறாய் என்பதுதான் பொருள். அதற்கு முன்பு உலகத்தை பார்த்தது ஒரு விதம், இந்த நல்லாசிரியனை சந்தித்த பிறகு உனக்கு உலகம் வேறு விதமாக தெரியும். அதற்கு நல்ல உதாரணம் விவேகானந்தரும் ராமகிருஷ்ணரும். விவேகானந்தர் ஒரு பெரிய படிப்பாளி, இளம் வயதிலேயே நிறைய படித்திருந்தார். ஆனால் அவருடைய மனத்தை அலைக்கழித்த விஷயம் என்னவென்றால், கடவுள் இருக்கிறார். இந்த கடவுளை கண்டவர்கள் சொல்லுவார்கள், கண்டவர் விண்டிலர், விண்டவர் கண்டிலர். கண்டவன் சொல்ல இல்லை, சொல்லிக்கொண்டு திரிகிறவன் எல்லாம் கடவுளை காண இல்லை. இந்த சந்தேகம் அவருடைய மனத்தை போட்டு அலைக்கழித்தது. இவர் கல்லூரியில் படிக்கிற வேளையிலே அவருக்கு ஆங்கிலேயர்களும் கற்பித்தார்கள். ஒரு ஆங்கிலேய விரிவுரையாளர் இவருடைய தேடலை, இவருடைய சதா ஓயாத விசாரணை, எல்லாவற்றையும், இவர்கிட்ட இருக்கிற கேள்விகளை எல்லாவற்றையும் செவிமடுத்து விட்டு சொன்னார், இந்த தட்சிணேஸ்வரம் கோயிலில் ஒரு பூசாரி இருக்கிறார்,
அவரை பார்த்தால் அவர் கடவுளை கண்டவர் மாதிரி இருக்கு, அவர் நடந்து கொள்கிற முறை. அவரை போய் கேட்டுப்பாருன்னு சொன்னார். இப்போ பாருங்கள், விதி எங்கே வச்சிருக்கன்னு ஒரு ஆங்கிலேயர் வந்து இந்த நரேந்திரனுக்கு காட்ட வேண்டி இருக்குது, நீ போக வேண்டிய திசை இது. தட்சிணேஸ்வரன் கோயிலுக்கு போனார். அங்கே இவர் அந்த கோயிலில் நுழையும் பொழுது, பாமகனே உனக்காக காத்திருக்கிறேன் என்று ராமகிருஷ்ணர் வரவேற்றார். இது அவருக்கு முதல் ஒரு வியப்பு அல்லது அதிர்ச்சி. அன்றுதான் முதல் முறை போகிறார். இவர் சொல்றார், உனக்காகத்தான் நான் காத்திருக்கிறேன். இந்த இளைஞனிடம் 2 கேள்விகள் இருந்தன. அந்த காலத்தில் இருந்த சமய ஞானிகள் எல்லோரையும் கேட்ட கேள்வி, நீங்கள் கடவுளை கண்டிருக்கிறீர்களா? கண்டால் அவரை எனக்கு காட்டுவீர்களா? முதல் கேள்வியிலேயே பலர், அந்த காலத்து ஞானிகள் அவுட். இப்போ போய் ராமகிருஷ்ணரை கேட்டார், நீங்கள் கடவுளை கண்டிருக்கிறீர்களா? ராமகிருஷ்ணன் சொன்னார், ஆம் கண்டிருக்கிறேன். உன்னை நான் எப்படி காணுகிறேனோ அப்படி கடவுளையும் காணுகிறேன். இப்பொழுது ஒருத்துக்கு தேவை வந்தது. 2வது கேள்வி, இதுவரை அந்த அஸ்திரம் யார் மீதும் பிரயோகிக்கவில்லை. இப்போ கேட்டார். என்ன கேட்டார் என்றால், எனக்கு காட்டுவீர்களா? ஆம் காட்டுகிறேன் என்று அவருடைய தலையிலே தம்முடைய கையை வைத்தார். இந்த நரேந்திரன் என்ற இளைஞனுக்கு பாரதி சொன்னானே, பாட்டு முடியும் வரை பாரறியேன் முன்னறியேன். தனக்கு என்ன நடக்கிறது என்றது அவனுக்கு புலப்பட இல்லை. சொன்னான், என்ன செய்கிறீர்கள், என்னை விட்டு விடுங்கள் என்று குளறினான். இதொரு சில கண நேரம்தான் நடந்தது, விட்டுட்டார். இப்ப இங்கே நடந்த அனுபவம் என்னவென்று சொன்னால், இந்த இந்து மரபிலே சொல்லுகிற 7 வகை தீட்சையிலே ஒன்று பரிச தீட்சை. ராமகிருஷ்ணர் பரிச தீட்சையினால தன்னுடைய அனுபவத்தை, தன்னுடைய ஞானத்தை இளைஞனாகிய நரேந்திரனுக்கு பாய்ச்சி விட்டார். அதன் பிறகு நடந்தவை உலகறியும். அப்ப இதை நான் ஏன் இங்கே சொல்லுகிறேன் என்றால், நல்லாசிரியருக்கு ஒரு அறிஞர் சொன்ன வரைவிலக்கணத்தில் தொட்டு பேசினபடியால் அதை சொல்லுகிறேன். எவரை சந்தித்த பிறகு நீ உலகத்தை வேறு விதமாக பார்க்கிறாயோ, நீ நல்லாசிரியனை சந்தித்திருக்கிறாய் என்பது கருத்து. இங்கே இந்த நரேந்திரன் என்ற இளைஞன் அதுவரை உலகத்தை பார்த்தது ஒரு விதம். இந்த ராமகிருஷ்ணரை தட்சிணேஸ்வரம் கோயிலில் சந்தித்த பிறகு உலகம் அவனுக்கு வேறு விதமாக தெரிந்தது. இது இன்றைய இந்த ஆசிரியர் தினத்திலே ஒரு நல்லாசிரியர் என்பதற்கு ஒரு இலக்கணமாக, ஒரு தொடக்க புள்ளியாக நேயர்களுக்கு முன்வைக்கிறேன். இந்த நல்லாசிரியர் எந்த திசையிலும் எந்த தேயத்திலும் இருந்து வரலாம். பழைய கிரேக்கத்திலே சோக்ரட்டிஸ் ஒரு நல்லாசிரியராக இருந்தார். அப்படி பலர் இருந்து தங்களுடைய அனுபவத்தை, ஞானத்தை, ஒளியை பரம்பரையாக மாணவர்களுக்கு பாய்ச்சி அது தொடர்ந்து வர வழி செய்திருக்கிறார்கள் என்ற சிந்தனையை உங்களுக்கு முன்வைத்து கொண்டு, இப்பொழுது இங்கே இன்னொன்றையும் சொல்ல வேணும். ஆசிரியர்களுக்கு சமூகத்தில் இருக்கிற மதிப்பு உயர்ச்சி. நாங்கள் ஆசிரியர்களை பற்றி பேசும் பொழுது இங்கே கிட்டத்தட்ட எல்லோரும் ஆசிரியர்கள் தான் எல்லாரும். என்னுடைய சங்க செய்யுள்ள சொல்லியிருக்கு, சபையில் போனால் மூத்தோன் வருக எண்ணாது அறிவுடையோனாறு அரசும் செல்லும். அறிவுள்ளவன் அவனோ அவன் சொல்ற வழியைத்தான் அரசும் கேட்கும். அரசில் பதவிக்கு வந்தவர்கள், அண்மையிலே வந்தவர்கள் எல்லோரும் அறிஞரை நாடி அறிவை, வழிகாட்டலை பெற்றுக்கொள்வார்கள். இப்பொழுது எங்களுடைய இந்த தொடரிலே வளமையாக கலந்து கொள்ளுகிற ஆசிரியர் குணேஸ்வரன் ஆசிரியத்துவம் பற்றிய தன்னுடைய பார்வையை உங்களோடு பகிர்ந்து கொள்வார். எல்லோருக்கும் வணக்கம். இன்று உலக ஆசிரியர் தினம் என்பதால் அது பற்றி சில வார்த்தைகள் கூறுவதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஏனென்றால் நானும் ஒரு ஆசிரியராக இருப்பதால் அதில் ஒரு இரட்டிப்பு சந்தோஷம்.
நாங்கள் கல்வி கற்ற காலத்திலே ஆரம்ப கல்வி கற்றிருக்கிறோம், இடையில கல்வியை கற்றிருக்கிறோம், பின்னர் உயர்தரம் கற்றிருக்கிறோம், பல்கலைக்கழகத்தில் கற்றிருக்கிறோம். எல்லா காலங்களிலும் கூட எங்களுக்கு விருப்பமான ஆசிரியர்கள் இப்பொழுது மனதிலே நிறைந்துதான் இருப்பார்கள். சில வேளைகளில் ஆரம்ப கல்வி கற்ற ஆசிரியர்கள் அந்த வயசில் எங்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம். ஆனால் பிற்பட்ட காலத்தில் அதனுடைய அருமையை நாங்கள் புரிந்திருக்கிறோம். தனியாக ஆசிரியர்கள் என்று சொல்கின்ற போது தனியாக பாடசாலையில் கல்வி கற்பித்த ஆசிரியர்கள் மட்டுமல்லாமல் சமூகத்திலே கூட எங்களுக்கு பல சமூக முன்னோடிகள் ஆசிரியர்களாக இருந்திருக்கிறார். அப்படியெல்லாம் ரொம்ப பேரை நாங்கள்லாம் நினைத்து பார்க்கலாம். ரமேஷும் ஏதாவது ஆசிரியர் தினத்தையொட்டி உங்களோட செய்தியை நேயர்களுக்கு சொல்லலாம். டைம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். உண்மையில் இது ஒரு பொன்னான சந்தர்ப்பம். ஆசிரியர் தினம் பற்றி கதைக்கிறது. ஒவ்வொரு நாட்டில் ஒவ்வொரு தேதியில் ஆசிரியர் தினம் கொண்டாடப்படுகிறது. அமெரிக்காவில் மே மாதம் 1வது செவ்வாய்க்கிழமை ஆசிரியர் தினத்தை கொண்டாடுவாங்க. சீனாவில் செப்டம்பர் மாதம் 10ஆம் தேதி ஆசிரியர் தினமாக கொண்டாடப்படுகிறது. அதே சமயம் இலங்கையில் 6ஆம் தேதியை ஆசிரியர் தினமாக கொண்டாடுறோம். இந்தியாவில் சர்வபள்ளி ராதாகிருஷ்ணனின் நினைவாக ஆசிரியர் தினம் 5ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. உண்மையில் கிறிஸ்தவ பாடசாலைகள் எழுச்சி இந்து பாடசாலைகள் வங்குரோத்தான ஒரு நிலை, அதாவது நிலையை காட்டிச்சது. அதாவது பார்க்கக்குள்ள திண்ணை கல்வி முறை எங்களுக்கு ஒரு பிரதான கல்வி முறையாக இருந்த காலத்தில் பெரிய பெரிய பாடசாலைகள் தோன்ற தொடங்கின. அந்த வகையில் ஆறுமுக நாவலர் புதிய பாடசாலைகளை உருவாக்க வேண்டிய தேவை இருந்தது. அதன் காரணமாக ஒரு இந்துவை சட்டசபையில் நிறுத்துவதன் ஊடாக ஒரு பாடசாலைகள தோற்றத்துக்கு வழிவகுக்கலாம் என்று சொல்லி ஆறுமுக நாவலர் நினைவு கூர்ந்தார். அந்த வகையில் சேர்பொன் ராமநாதன், பிரிட்டோவுக்கும் சேர்பொன் ராமநாதனுக்கும் இடையிலான சந்தர்ப்பத்தில் அவர் சேர்பொன் ராமநாதனை ஆதரித்தார். அதன் வாயிலாக சேர்பொன் ராமநாதன் வந்தார். இந்த இடத்துல சேர்பொன் ராமநாதனால பல பாடசாலைகள் உருவாக்கப்பட்டது. அந்த வகையில் கிறிஸ்தவ பாடசாலைகள் தமிழ் மாணவர்களை உள்வாங்குற நிலையில் இந்து பாடசாலைகள் உருவாக்கமும் தேவையும் வருகிறது. இந்த வகையில் வெளிவந்த சிறுகதை தான் ஆரிய மெனம் என்ற சிறுகதை. ஆரிய மெனம் என்ற சிறுகதையில் நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால், அதாவது வளமிக்க கிறிஸ்தவ பாடசாலைகள் இந்துக்களை எவ்வாறு உள்வாங்கி கொண்டன என்பதன் துயரை சொல்றதாக அமையுது. இந்து பாடசாலைகளின் தேவையை வலியுறுத்தி பல சிறுகதைகள் தமிழ் இலக்கியத்தில் அமையுது. அந்த வகையில் இந்த சிறுகதை மிக முக்கியமான ஒரு சிறுகதையாக இருக்கிறது. அதே நேரத்தில் பரிதியின் எதிர்பாராதது என்ற சிறுகதையும் இதனை அடிப்படையாக கொண்டு எழுதப்பட்ட சிறுகதையாகும். ஆகவே பல்வேறு சிறுகதைகள் ஆசிரியரை பற்றி வெளிவந்தது. இந்த நிலையில் எனக்கு 2ஆம் வகுப்பு படிப்பித்த எனது பூமணி சண்முகநாதன் மிஸ்ஸை குறிப்பிட்டு இதை தொடர நான் நிறைவு செய்கிறேன். உண்மையில் அவ நினைக்கும் பொழுது மன மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஒரு ஆசிரியர் எவ்வாறு இருக்கணும் என்பதற்கு பரிபூர்ணமான ஒரு ஆசிரியராக அவர் விளங்கினார். அதே நேரத்தில் 7 தரம் கற்பிக்கும் பொழுது பாடசாலை மாணவர்களுடைய கல்வி நிலை, அவர்களுடைய வாழ்க்கை நிலையை அறிந்து உதவிய இன்னொரு ஆசிரியர் விவேகானந்தாவில் படிப்பித்த, கொழும்பு விவேகானந்தா ஸ்கூலில் படிப்பித்த வேதாரண்யம் மிஸ். உண்மையா அவ நினைக்கும் பொழுதும் சரியான கவலையாக இருக்குது. ஏனென்றா மார்கரெட் வேதநாயம் என்று சொல்லப்படுற அவர் மிக முக்கியமாக அறியப்பட்டவர் தமிழில். அதாவது நாங்கள் சரியாக கஷ்டப்படுவோம். மதிய சாப்பாடு இல்லாமல் பக்கத்தில் இருக்கிற டியூட்டருக்கு போகிற நேரத்தில், இந்த நேரத்தில் ஒரு ஆசிரியர் உணவும் வாங்கி தந்து, என்னை போல 3 நண்பர்களுக்கு உணவும் வாங்கி தந்து எங்களுடைய படிப்பை தொடர்வதற்கு உதவி செய்தவர். அந்த வகையில் மார்கரெட் வேதநாயம் மிஸ்ஸையும் இந்த தருவாயில் நான் நினைவு கூர்ந்து கொள்கிறேன். ஒரு ஆசிரியர் எவ்வாறு இருக்கும் என்பதற்கு இவ்விரு ஆசிரியர்களும் ஒரு பொதுவான ஆசிரியர்களாக இருந்தார்கள், மற்றவர்களுக்கு உதாரணமாக திகழ்ந்தார்கள். இந்த டான் டிவியில் அவர்கள் அவ்விருவரையும் சொல்லிக் கொள்வதிலும் அவ்விருவர ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் என்ற பிரார்த்திப்பிலும் எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ரமேஷ். நீங்கள் அந்த பாடங்களை கற்பிக்கிறது அல்லது நல்ல ஒழுக்கங்களுக்கு வழிகாட்டுறது அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும், ஆசிரியர்களுடைய மகத்தான விஷயம் பொறுப்பெடுக்கிறது. ஒரு மாணவனுடைய நல்வாழ்வுக்கு, நடத்தைக்கு, அவனுடைய முன்னேற்றத்துக்கு தான் பொறுப்பெடுத்துக் கொள்வது.
வளமையாக நாங்கள் பெற்றார் தான் பொறுப்பெடுக்க வேண்டும் என்று உலகம் நினைக்கும். ஆனால் ஆசிரியன் பொறுப்பெடுத்திருப்பான். அந்த ஆசிரியன் சில வேளை மாணவன் பெற்றாருக்கு தெரியாமல் ஒரு தவறான பாதையில் போகிறான் அல்லது ஊக்கம் எடுக்க இல்லை கல்வியில் என்றால் அவன் போய் அந்த மாணவனை பின்தொடர்ந்து இனி பெற்றாரிட்ட தண்டனை பெறாமலும் காப்பாற்றி அவனை நல்வழிப்படுத்துறதுல ஆசிரியர் தான் பொறுப்பெடுக்கிறது. சில வேளை இப்போ அண்மையில் எனக்கு பிரச்சனை என்றதல்ல, ஒரு மிக திறமான ஒரு பிள்ளை, என்னுடைய சிறுவரிலத்தில் இருக்கிற ஒரு பிள்ளை, அவள் ஆங்கில மொழிமூல கல்வியிலே எங்கேயோ படிச்சிட்டாள். அதை தான் தொடர வேணும். ஆங்கில மொழி மூலம் கற்றால் அதனாலே அனுகூலங்கள் பல இருக்கும் என்றதை பற்றி தெரியும். ஆனால் அந்த பிள்ளையை கொண்டு வந்து சிறுவர் இல்லத்தில் சேர்த்து விட்டார்கள். நாங்கள் என்ன செய்ய வேண்டி இருக்கின்றால், பாடசாலையில் ஆங்கில மொழி மூலம் கற்கக்கூடிய ஒரு பாடசாலைக்கு பிள்ளையை சேர்த்துட்டோம். எல்லா பிள்ளைகளையும் டியூஷன் எடுக்க டியூஷனுக்கு ஆங்கில மொழி மூலம் கற்கிற ஆசிரியர்களை தேடி நாங்கள் போட வேண்டி கிடக்கும். இப்போ எவ்வளவு பெரிய பொறுப்பு இருக்குது. இந்த பிள்ளையினுடைய இதில் முழு முன்னேற்றத்தை முழு கல்வி என்ன மாதிரி போகுமென்ற பொறுப்பேற்க வேண்டி எங்களுக்கு இருக்குது. இந்த பிள்ளை 3 நாளைக்கு முன்பு நான் வெளிக்கிடும் பொழுது கேட்டடையில் சொன்னால் எனக்கு பாடம் மாற்றி அவள் சயின்ஸ் படித்தவள் இடையில ஸ்கூலுக்கு சொல்லி பாடம் ஆர்ட்ஸுக்கு மாறிட்டாள். இப்போ என்ன கேட்குறாள், ஆங்கில இலக்கியம் நான் படித்தால் என்னன்னு. நான் சொன்னேன், இது ரோட்டில் நின்று கதைக்கிற விஷயம் இல்லை, யோசித்து செய்வோம். ஆனால் எனக்கு ஒன்று விளங்கிச்சுது, என்ன என்ற தலைக்கு அது இருக்குது. ஏண்டா நானும் இப்படி பாடம் மாற்றினாள். அப்போ அதை சொல்ல வேணும் உங்களோட. இது எப்போ சொல்கிறது, நான் அப்போ எங்களுக்கு ப்ரெப்எஸ்எஸ்சி 2 வரைக்கு சயின்ஸுக்கு போகிறதா ஆர்ட்ஸுக்கு போகிறதா இருக்கும். ப்ரெப்எஸ்சியை தாண்டி போக மேத்ஸுக்கு போகிறதா பயாலஜிக்கு போகிறதா இருக்கும். எனக்கு பயாலஜிக்கு போக விருப்பம். ஆனால் பயாலஜியிலே ஒரு காதகனான ஒரு ஆசிரியர், அவர் உயரத்தில் உங்களோட உயரம்தான் இருக்கும். அவரை பற்றி அடுத்த ஜூலஜி படிப்பிக்கிற ஆசிரியர், அவன் ஸ்டூலில் ஏறி அடிக்கிறான்டா உயர்ந்தபடி எனக்கு. இதெல்லாம் எனக்கு கருத்தேற்றம் என்று நான் அந்த வகுப்பை விட்டுட்டேன். இப்போ பாருங்க, ஒரு ஆசிரியன் பொறுப்படுத்து இந்த அப்போ எனக்கு நடந்தது என்னை பற்றி கொஞ்சம் சொல்ல வேணும் இந்த இடம். அப்போ நான் போய் கணித வகுப்புக்கு சேர்ந்துட்டேன். பயாலஜிக்கு போக விருப்பம், கணித வகுப்பில் சேர்ந்துட்டேன். கணித வகுப்பில் எனக்கு அவ்வளவு நான் பிரகாசிக்கலை. எனக்கு அது தெரியும், பாஸ் பண்ணுறேன், ஆனால் அவ்வளவு பிரகாசிக்கல். அப்போ ஒரு கேரளத்து பிராமணர் நாராயண ஐயர், அவர் ஆங்கிலமும் கணிதமும் எனக்கு படிப்பிச்சார். எனக்கு என்ன கட வகுப்புக்கும் நல்ல சரி. இந்த மணிக்கூட்ட பார்ப்பார், 8:40 அடுத்த பாடத்துக்கு போகணுன்னா அவர் 8:39 அந்த அடுத்த பாடத்தில் படிப்பிக்கிற நோட்ஸ் எல்லாம் ஆயத்தமாக தூக்கிக்கொண்டு நிற்பார் மனுஷன். ஒரு பொழுது ஒரு நிமிஷம் அவன் போவார். அப்போ ஒரு முறை எங்களுடைய தவணை பரீட்சை பெறுபவனுடைய மார்க்ஸை வாசிக்கிறார். அவர் வாசிக்கும் பொழுது இந்த 2 பாடத்தையும் வாசிக்கிறார், இங்கிலீஷ் மேத்ஸ். எனக்கு இங்கிலீஷில் கிட்டத்தட்ட ஹையஸ்ட் மார்க், மேத்ஸில் ஃபெயில் மார்க்ஸ். அது 2 இப்படி பார்த்தது ஆங்கில மீடியம். திஸ் ஃபெலோ ஷுட் டூ ஆர்ட்ஸ் அவர் சொன்னார். இப்போ அவர் என்ன எப்படி எடை போட்டு இவர் அடித்து சாக்காட்டக்கூடிய ஆள் சொன்னார், திஸ் ஃபெலோ ஷுட் டூ ஆர்ட்ஸ். எனக்கு அது எங்கேயோ சித்தர் அல்லது யோகர் சொன்ன மாதிரி இருந்தது. நான் இங்கே இந்த மேத்ஸ் குரூப்பில் இருந்து அவ்வப்பொழுது போக்குறேன்னு. அப்போ இருந்த அதிபர் ஆசப்பிள்ளை, அவருக்கு என்னிலே ஒரு விருப்பம். அந்த விருப்பம் வந்தது என்னென்றால், ஒரு மேனேஜர் முத்துசாமி பிள்ளை, அவர் கிரவுன் அட்வொகேட் வந்து ஒரு நாள் தேவாரம் பற்றி ஒரு நற்சிந்தனை ஒரு உரைக்காலம். அதில் அவர் நமச்சிவாய பதியத்தில் எதையோ சொல்ல வழிக்கிட்டு 2 பேரை சொல்லி தடக்கி நிற்கிறார். இல்லக விளக்கது இருள் கெடுப்பது, சொல்லக விளக்கது சோதி உள்ளது, தடக்கிட்டார். நான் 10-12ஆம் வரிசையில் இருக்கிறேன் குமாரசாமி மண்டபத்தில். எனக்கு அருகில் நான் சொன்ன இந்த பயாலஜி மாஸ்டர் இருக்கிறார், அடிச்சு விழுத்துறவர் இல்லை மற்றவர், அவரும் ஒரு இந்தியர். இடே உனக்கு தெரியுமாண்டார். இப்படி பக்கத்தில் இருந்தோண்டு
டீச்சர்ஸ் எல்லாம் பக்கத்தில் இருப்பாங்க. தெரியும் சார், எழுந்து சொல்லு, எழுந்து சொல்லு. மனுஷன் இருக்கு. நான் சரியான விற்கிற எழும்பேல். அப்போ எழும்பி சொன்னேன், என்ன சொல்லக விளக்கது சோதி உள்ளது, பல்லக விளக்கது பலருங்காண்பது, நல்லக விளக்கது நமச்சிவாயவே. எனக்கு அன்றைக்கு ஸ்டார் நான் தான். அந்த மண்டபத்தில் நான் அதை சொல்லிட்டேன். ஒரு வெள்ளிக்கிழமை நடந்தது. திங்கட்கிழமை வந்தால் ஆசைப்பிள்ளையர் கூப்பிட்டார் பிரின்சிபல். உனக்கு மேனேஜர் ஒரு புத்தகம் அனுப்பி இருக்கிறார். அந்த புத்தகம் அகத்தியர் தேவார திரட்டு. சரி, அதை வாங்கிட்டு வந்துட்டேன். இதால ஆசைப்பிள்ளையருக்கு அவர் அட்வான்ஸ் மேத்ஸ் படிப்பிக்கிறார். அதிலும் நான் அப்படி இப்படித்தான். அதனால் அவருக்கு இதாலே ஒரு நல்லெண்ணம். இப்போ நான் மேத்ஸில் தேங்கி நிற்கிறேன். நாராயண ஐயர் சொல்லிட்டார், திஸ் ஃபெலோ ஷுட் டூ ஆர்ட்ஸ் அண்டு. போய் ஆசைப்பிள்ளையருக்கு முன்னுக்கு நிற்கிறேன். நான் ஆர்ட்ஸுக்கு மாறப்போகிறேன். அப்போ அவர் சொன்னார், ஏன் அரண் பாத்திமாரோட சண்டை பிடிச்சிட்டியோண்டார். நான் என்ன பார்த்தா சண்டை பிடிக்கிற ஆள் மாதிரி அப்போ ராசின பிடியன். இல்லை சார், எனக்கு அதில். சரி, மாற்றி விட்டார். இது நான் மாறின கதை. இந்த கதை எப்போ வருது? 3 நாளைக்கு முன்னுக்கு அவ்வளோ ஒருத்தி கேட்குறாள், என்னை ஆர்ட்ஸ் படிக்க விடுங்கோ, ஆங்கில இலக்கியம் படிக்க விடுங்கோன்னு. இதுதான் நான் சொல்கிற அந்த பொறுப்பு குரல். பிள்ளைகளுக்கு சரியான வழிகாட்டல் இல்லாமல் இருக்கும். இதை சொல்கிறேன், இந்த ஆசிரியர் தினத்தில் கட்டாயம் சொல்ல வேணும். பிள்ளைகளுக்கு எது கைவருகிறதோ, கைவருதுன்ற எதிலே அவர் துலங்க முடியுமோ அந்த துறையில் விட வேணும். இந்த எங்களுடைய சமூகத்தில், தமிழ் சமூகத்தில் நடக்கிறது என்றால், பெற்றார் தாங்கள் எங்கே சறுக்குச்சினமோ அந்த சருகல் பிள்ளைக்கு வரக்கூடாது. பெற்றார் ஆசைப்பட்டிருப்பார் டாக்டராக வரணும். அப்போ அவர் கைகூட இல்லை. சரி, நான் வராட்டிலும் நம்ம பொழியன் வரட்டும். தன்னுடைய தோல்விகளை, தன்னுடைய இழப்புகளை பிள்ளை மீது ஏற்றக்கூடாது பெற்றார். அந்த பிள்ளைகள் அது கண்டிஷன் என்று சொல்கிறது, நிபந்தனைப்பட்டிடும். இதுதான் வாழ்க்கையில். இப்போ பார்க்குறோம் நாங்கள் எல்லாரும் பயாலஜியும் ஜுவாலஜியோ அதை செய்து கொண்டாயிருக்கிறது. எல்லாரும் என்ஜினியராக வாரதா. இப்போ எல்லாம் புது புது துறைகள், இந்த மேனேஜ்மெண்ட் என்ற துறை, முகாமைத்துவம் இது இல்லை. அதுக்குள்ள நேற்று முந்த நாள் ஒரு பிள்ளையை பார்த்தேன். என்ன செய்ய என்றால், ஒரு UAVLSல படிக்கிற பையனோ அல்லது ஒரு கவிஞத்த மகன், அவன் ஒரு புதுத்துறை, இந்த கம்ப்யூட்டர் இதுக்குள்ளே ஒரு புதுத்துறையில் போய் பேரதனிய அவன் என்ன இருக்கிறான், அதுக்கு நட்சத்திர அந்தஸ்து அவனுக்கு முன்னணியில் இருக்கிறான். சிங்கள மாணவர்கள், தமிழ் மாணவர்கள், முஸ்லீம் மாணவர்கள் இருக்கிற. அப்போ இங்கே எங்களுடைய கல்வி முறைமையும் எங்களுடைய பெற்றோருடைய எதிர்பார்ப்பும் தாம் கண்ட கனவுகளும் சருகின விஷயங்களையும் பிள்ளை மேல் சுமத்துறதுமாகிய அந்த இடர்பாடு இல்லாமல் பிள்ளையை தன் பாட்டுக்கு பிள்ளைக்கு எது வருகுதோ அதில் விட்டுடுவோம். எத்தனையோ பிள்ளைகளை நான் வழிகாட்டி இருக்கிறேன். சங்கீதத்தில் வரல பிள்ளை, நீ சங்கீதம் படி, டான்ஸ் படி, அதுக்கெல்லாம் ஸ்கோப் இருக்கு. இப்போ டான்ஸ் படித்த ஒரு பிள்ளை, வீணை படித்த ஒரு பிள்ளை, எங்களுடைய இல்லத்து பிள்ளை இப்போ இருக்கிறாள் யூனிவர்சிட்டியில் டெமோ, ஒரு தற்காலிக பெரிய ஆள். இத்தனைக்கும் ஒரு பின்தங்கின பாதிக்கப்பட்ட குடும்பத்தில் இருந்து வந்து நாங்கள் வழங்குகிற டியூஷன்களை பெற்று நாங்கள் கொடுக்குற இசைக்கருவியை தட்டி வீணை படித்த பிள்ளை, தீவிரத்து பிள்ளை இன்றைக்கு ஒரு லெக்சரில் இருக்கு. அப்போ எங்கே தவறு இருக்குது? இதை பற்றி நிறைய கல்வி புலத்தில் நாங்கள் சிந்திக்க வேணும். மீண்டும் வலியுறுத்தி சொல்லுகிறேன், பெற்றோர்களே, நீங்கள் உங்களுடைய தோற்ற கனவுகளை, நிறைவேறாத நிராசைகளை பிள்ளைகள் மீது சுமத்தாதீர்கள். பிள்ளைகள் தங்களுடைய ஆற்றல்கள், ஈடுபாடுகள் அவற்றை சார்ந்து தேர்வு செய்ய அவர்களை விடுங்கள். அவர்களுக்கு நாங்கள் வழிகாட்டல்கள் வழங்க வேண்டியிருக்கும். சிலவேளை திருப்பி யாரும் கேட்கலாம், அப்போ பிள்ளைக்கு அந்த முதிர்ச்சி இல்லை, தனக்குரிய நல்லதை தேர்ற முதிர்ச்சி இல்லாட்டியும் அவனுக்கு 4 வழிகாட்டல்கள் வழங்கி விடலாம். அந்த பிள்ளையினுடைய கல்வி முடிவுகளை பரிசீலனை செய்ய அந்த பிள்ளைக்கு ஏதோ ஓடுதுன்றதை கண்டுபிடிக்கலாம். ரவேந்திரன், இந்த ஆசிரியர் தினத்தில் நீங்கள் உங்களுடைய அனுபவங்களை. அனைவருக்கும் வணக்கம். நான் என்னுடைய உத்தியோகம் சமூக சேவைகள் உத்தியோகத்தராக இருந்தாலும்
என்னுடைய நீண்ட அனுபவம் அரசாங்கத்தினுடைய போட்டி பரீட்சைகளுக்கு பொதறிவு ஆசிரியராக இருந்தபடியால் நான் என்னுடைய உத்தியோக அனுபவத்தை விட நீண்ட வருடங்கள் பொதறிவு போட்டி பரீட்சைக்குரிய ஆசிரியராக இருந்துள்ளேன். இங்கு நான் சொல்லக்கூடிய விடயம் என்று சொன்னால் நீங்கள் நிறையவற்றை சொல்லிவிட்டு இலக்கிய ரீதியாக வாழ்வியல் ரீதியாக சொல்லிவிட்டீர்கள். எங்களுடைய ஆசான் சோப்பா அவர்கள் சொன்ன தம்பலகம் பிரதேசத்தில் நானும் 2 வருடங்கள் உத்தியோகம் பார்த்தேன். அந்த ஊரிலே பாடசாலை அவரை படிப்பித்த பாடசாலை தம்பலகம் மாவட்டத்துக்கு அடுத்த அதே வேலி கமலா டீச்சர் வீட்டில் நாங்களும் 1 வருடம் திருமணமாகியும் இருந்தோம். அந்த ஊர் நல்ல பரிச்சயமானது. சொன்ன அந்த ஊரில் திடல் என்று இருக்கும். முன்மாரி திடல், குஞ்சிரப்பந்திரல், நடுப்பிறப்பந்திரல், பட்டிமேடு, கோயிலடி, அப்படி வரும். நல்ல அழகான தமிழ் பெயர்கள் சொல்வார்கள். அந்த குளக்கோட்டன் கந்தலா குளத்தை கட்டிய பொழுது பூதங்கள் சமையலுக்கு சாவி கொண்டு வந்த புள்ளிகளில் ஒன்று விழுந்ததன ஒரு திடல்கள் என்று சொல்லி ஒரு சுவையாக சொல்வார்கள். அது தான்கள் எனக்கு சொன்னவர்கள் கர்ண பரம்பரை கதை தானே. கொண்டாந்து இந்த அணை கட்டி இந்த இதுகளெல்லாம் செய்ய குளக்கோட்டனுடைய இதில் பூதங்கள் கட்டினு தானே சொல்றது. அப்போ இந்த கடகங்கள் பூதத்தின் கடகம் பெரிய கடகமாக தானே இருக்கும். அப்போ அந்த கடகத்தில் ஒட்டின மண்ணை தட்டி கொட்டின இடங்கள் திடலாக வந்தது. இப்படியும் ஒரு புனைவு சொல்லுங்க. நல்ல சுவையான விடயம். நான் என்னுடைய அனுபவத்துக்கு வருகின்றேன். ஆசிரியர்களை மாணவர்கள் மதிக்க வேண்டும். குரு விசுவாசம். ஒரு ஆசிரியர், எங்களுடைய ஆசான் குலசிங்கம் தொடர்பாக சொன்னார், ஒரு ஆசான் மாணவனை நேசித்தால் தான் மாணவன் உருப்படுவான், முன்னேறுவான். அது நான் கண்ட உண்மை. என்னுடைய காப்போத சாதாரணம் படித்த பொழுது ஒரு தனியார் கல்வி நிலையம் யாழ்ப்பாண நகரத்தில் பிரபலமான நிலையம். அங்கு கணிதம் படிப்பித்த ஆசிரியர் மிகவும் ஒரு கண்ணியமான மனிதன். ஒரு 4-5 மாணவர்கள் அவரை மதிக்காமல் இந்த நேரம் ஏதாவது ஒரு பகடி கதை நக்கல் கதை அவரும் பொறுத்து ஓஎல் எக்ஸாமு கிட்ட வந்த பொழுது ஒரு நாள் அவர் வெகுண்டெழுந்தார். அந்த இவங்களுடைய அவமான சொற்கள் கூடின பொழுது வெகுண்டெழுந்த பொழுது ஒவ்வொரு மாணவராக சொன்னார், நீ ஓஎல் பாஸ் பண்ணுவேன், நீ பாஸ் பண்ணுவேன், நீ பாஸ் பண்ண, நீ ஃபெயில் பண்ண, நீ பாஸ் பண்ணுவேன். அந்த 4 பேரையும் ஃபெயில் பண்ணுவேன் சொல்லி போட்டு மிச்சாக்களை பார்த்து சொன்னேன். அப்போ நான் பார்த்தவங்க கட்டிக்கார அப்படியே இந்த மனுஷன் இப்படி சொல்லுதே என்று பார்த்தால், நீங்கள் அப்போ என்ன? நானும் மாணவன் தான். நான் அந்த குழப்படி 4 பேர்ல இல்லை நான். அப்போ நான் இந்த என்னென்றால் ஓஎல் ரிசல்ட் வந்துட்டு அந்த 4 பேரும் தமிழுக்கு சி இல்லாமல் தாய்மொழிக்கு இல்லாமல் உயர்தரம் படிக்கல. அப்பொழுதுதான் நான் பார்த்தேன் இந்த ஆசானுடைய சாபம் அவங்களுக்கு அந்த பரீட்சை எழுதுற நேரம் ஞாபகம் மறதியை கொண்டு வந்துச்சு, மூளை வேலை செய்யலை. அப்பொழுதுதான் இதுவரை உயர்தரம் படிக்கும் பொழுது லங்காதுரி என்ற ஒரு ஆசிரியர், டியூஷன் எதுன்னு நான் சொல்லக்கூடாது, எங்களை படிப்பித்த பொழுது ஒரு அமைதியான ஒரு சாதுவான, இப்போ கனடாவில் இருக்கின்றார், அவரையும் மதிக்காமல் ஒரு 2-3 பேர் இந்த நேரம் அவரை ஒரு கணக்கெடுக்காமல் என்ற ஒரு நாள் இப்படித்தான் சொன்னார், திறமை இருந்தால் போதாது குரு பக்தி வேணும், குரு நேசிக்கிற பிள்ளை தான் உருப்படும், அதை தெரிஞ்சு கொள்ளுங்கோண்டு அவங்கள பார்த்து கொண்டு ஒரு வசனம் சொன்னார். அந்த 3 பேரும் உருப்படவே இல்லை. இப்போ எங்கேயோ வெளிநாட்டில் எங்கேயோ கூலிக்கு நிற்கிறாங்களாம். சரி, கனகாசு உழைக்கலாம், அது வேறு பிரச்சனை. அப்போ நான் என்னுடைய வாழ்வியல் அனுபவத்துக்குள்ளாக சொல்ல வர செய்தி, என்னுடைய மாணவர்கள், நானும் பொதுவரை படிப்பித்து பாவம் கஷ்டம் கூலி வேலைக்கு போய்விட்டு வருகிறானே என்று படிப்பித்து என்னை பிற்காலத்தில் இளம் செய்து அவமானப்படுத்த முற்பட்ட மாணவன் என்று அவனும் ஒரு படுகொலியில் விழுந்தினாக்க இப்பொழுதும் அவனில் எனக்கு கோபமில்லை, அவன் ஏதோ மீண்டு வர வேண்டும், மனிதன் அல்லவா என்று. அப்பொழுதுதான் பார்த்தேன், இவன் அந்த என்னை நோகடித்த அந்த பாவமாக அவன் ஒரு உத்தியோகத்தில் ஒரு பாரதூரமான பிளவிட்டு ஒரு பெரிய பிரச்சனையில் இருக்கிறார். அப்போ என்னுடைய ஆசான், நான் ஆசானாக இருந்து கற்பித்த இதிலிருந்து நான் இந்த ஆசிரியர்களுக்கு சொல்ல வர செய்தி, திறமை இருந்தால் போதாது, ஆசிரியர்கள் உங்களை விரும்ப வேண்டும், நேசிக்க வேண்டும். நேசித்தால் தான் நீங்கள் கல்வியில் உய்வீர்கள் என்பது நான் இதில் சொல்ல வர செய்தி. அடுத்ததாக சொல்லக்கூடியது, நான் ஆரம்ப வகுப்பு சென்ட் சார்ல்ஸ் மகா வித்தியாலயம் பிரதான வீதியில் இருக்கின்றது. வேதநாயகம் டீச்சர் என்ற ஒரு டீச்சர் இருந்தார், அவர் படிப்பித்தார். அருளானந்தம் சார் என்ற ஒருவர் இருந்தார், படிப்பித்தார். அப்பொழுது என்னுடைய ஜாழ் நகரை சுற்றாடலில் இருந்தும் எனக்கு முன்னணி பாடசாலைகள் கிடைக்கவில்லை. அப்பொழுது அப்பா சொன்னார், ஜாழ் இந்து கல்லூரியில் 6ஆம் ஆண்டு படிக்கலாம், நீ 5ஆம் ஆண்டு வரையும் தமிழும் கணிதமும் படி என்று படித்தேன். படித்து நான் நல்ல பரீட்சை புள்ளிகள் பெற்று பாடசாலைக்கு சென்று விட்டேன். 82 புள்ளிகள் எடுத்து அனுமதி பரீட்சையில் சென்ற எனக்கு அங்கு ஒரு தொட்டதுக்கெல்லாம் அடிக்கிறதும் கடிந்து பேசுகிற ஒரு ஆசான்.
எங்களுடைய அந்த வகுப்பில் மட்டும்தான் 4 பேர் பொறியியலாளர்களாக வந்தார்கள். மிச்ச எல்லா வகுப்புகளிலும் குறைந்தது 10 to 20 பேர் பொறியியலாளர்களாக வந்தார்கள். அப்பொழுதுதான் பார்த்தேன், இந்த 6ஆம் ஆண்டிலிருந்து ஓயல் மட்டும் இந்த ஆசான் பேர் சொல்லக்கூடாது அடி என்று அடித்து எங்களுக்கு கணிதம் என்றா 8 தூரத்தில் ஒன்றே விட்டுச்சு. எங்களுடைய வகுப்பில் இன்றைக்கு எங்களுடைய இந்த வயது இப்போ அண்மையிலும் ஒரு 1 உடல் வைத்தவுடன் அந்த ஆசானுடைய பேர் சொல்லி திட்டினார்கள். பாவியை நாங்கள் எல்லாம் கணிதத்தில் ஒரு புலிகளாக வந்தோம், எங்களே ஒரு பூனியாக பதுங்க வைத்து விட்டார். இது ஒரு அனுபவம். நான் உயர்தரம் படிக்கும் பொழுது லொஜிக் பாடத்தை ஒரு பாடமாக எடுப்போம் என்று இருந்தேன். லொஜிக்கிற்கு ஆசிரியர் இல்லை. ஜியோகிராஃபிக்கு எங்களுடைய பிரபல எழுத்தாளர் செம்பியன் செல்வன் இருந்தார். சொன்னார்கள் ஜியோகிராஃபிக்கு 3 வினாத்தாள்களுக்கு எழுதணும், சும்மா கூடாண்டு. சரி என்று இந்து நாகரிகம் படிப்போம் என்று சென்றேன். ஒரு நல்ல குரு வாய்த்தார், நீங்கள் அறிந்த மயிலங்கூடலூர் நடராசன். உண்மையாக என்னுடைய வாழ்வில் கிடைத்த வேற. நான் இவ்வளவு புத்தகங்கள் எழுதியிருக்கின்றேன், இவ்வளவு 1000 பேருக்கு படித்திருக்கின்றேன், உத்தியோகத்தில் உருவாக்கி இருக்கின்றேன். அந்த அடித்தளம் அவர்கிட்ட தான் இருக்கின்றது. இவர் இறந்து இப்போ ஒரு 2-3 வருடங்கள் இருக்கும். நான் அவரை பற்றி அவர் உயிரோடு இருக்கும் பொழுதே நினைவு குறிப்பு எழுதியிருந்தேன். டாக்டர் என்ஜினியர் கெனவுடன் யாழ் இந்து கல்லூரிக்கு யாழ் இந்து கல்லூரிக்கு 6ஆம் வகுப்பு படிக்க சென்ற பொழுது டாக்டர் என்ஜினியர் கெனவுடன் எனது பெற்றோர்கள் இருந்தார்கள். எனக்கும் கனவு இருந்தது. ஓயல் வந்த பொழுது விளங்கியது இது கனவு தான் என்று. பிறகு நான் இப்படி படித்து வந்தேன். நான் மயிலங்குடல் நடராசன் ஆசிரியரிடம் கற்றுக்கொண்ட விடயம் என்னென்றால், தேடல் கல்விக்கு ஊக்குவிப்பார். அதாவது நோட்ஸ் தர மாட்டார், வடிவாக விளங்கப்படுத்தி போட்டு இன்னென்ன புத்தகத்தில் இன்னென்ன பக்கங்கள் சட்டரை வாசிச்சுட்டு வாங்குவோம், நோட்ஸ் எடுத்துட்டு வாங்கோன்னு சொல்லுவேன். இப்போ நான் முதலாவது இந்த நாகரிகம் மொஹஞ்சதார ஹரப்பா நாகரிகத்தை பற்றி ஒரு தேடல் எழுதி கொண்டு வந்து நோட்ஸை வாசித்தேன். சொன்னேன் தவேந்திரன் சொல்கிறேன், இல்லை ஒரு 4-5 பேரை வாசிக்க விட்டு தவேந்திரன் சொல்கின்றார் நல்லா இருக்கு எழுதுங்கள் என்றார். அதிலிருந்து எனக்கு ஒரே ஆர்வம், ஒவ்வொரு முறையும் என்னுடைய நோட்ஸ் எடுபட வேண்டும் என்று ஒரு ஆர்வம். அதாவது சுயமாக வாசிக்க வேண்டும், அவர் சொன்னதை கிரகித்தல் வேண்டும், கிரகித்ததை பரீட்சை நோக்கத்தில் துவக்க வேண்டும், நல்ல தரமாக சொல்லித்தந்தார். அப்போ என்னுடைய நல்ல ஆசிரியர்கள் என்று நான் சொல்லுகின்ற வரிசையில் அவர் காட்டிய வழி. பிறகு எனக்கு ஒரு தேடல் கல்வியை தந்து அரசு துறை போட்டி பரீட்சைகளுக்கு 11 புத்தகங்கள் வெளியிட்டேன், பல 1000 புத்தகங்கள். பிற்காலத்தில் யாழ்ப்பாண நினைவுகள் தேடலும் தினக்குரல் வேரமலரில் 2 வருடம் எழுதியும் அதை நூலாக்குன்றதுக்கு அந்த அவருடைய இந்த தேடல் கல்வி. ஆகவே நான் இன்றைய ஆசிரியர்களுக்கு சொல்லக்கூடியது தேடல் கல்வியை ஊக்குவீங்கள். இன்னும் ஒரு செய்தியுடன் நிறைவு பெறலாம் நினைக்கின்றேன். நாங்கள் யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியில் 85ஆம் ஆண்டு ஓயல் எடுத்த பொழுது ஒருத்தரும் 8D எடுக்கவில்லை, 70C தான் ஆக கூடுதலான பெறுவது. சடாட்சராண்டு கோப்பாய் சந்தியில் உள்ள எங்களுடைய சகமானவன் 70Cயுடன் அகில இலங்கையில் தமிழ் மொழியில் 1ஆம் இடம். ஏழு எழுதின பொழுது 3AB டாக்டர் ஜமுனானந்தா தான் எடுத்தார். 3AB தான் 1ஆம் இடம், 4A இல்லை. இப்பொழுது ஒரு 4 மாதங்கள் முதல் நாங்கள் ஒரு 1 உடல் வைத்த நாங்கள் ஒரு 70 பேர் உள்நாடு வெளிநாடு. அப்பொழுது கேட்டேன், டேய் உங்களடா 70-80 பேர் 9 எடுக்கிறாங்களடா, 36 பேர் 3 எடுக்கிறாங்களடா, நாங்கள் என்னடாப்பா ஒரு திறமை எடுக்கல, அப்போ எங்களை விட உங்க கட்டிக்காரோண்ட. என்னுடைய நண்பர்கள் சொன்னால் அப்படி இல்லை, இவங்களுக்கு படிப்பு 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 என்று தான் பார்க்குறேன். நாங்கள் அப்படி இல்லை, விளையாடினோம், முதல் பாய்ந்த படம் பார்த்தோம், சில நேரம் சைக்கிளில் ஊர்வலமாக போனோம். எங்களுக்கு ஓயல் என்றது ஒரு தௌதிகான் பரீட்சையாக தான் தெரிந்தது. அந்த தௌதிகான் பரீட்சைக்கு ஏற்ற மாதிரி படித்து கொண்டோம். ஏஎல் என்றது ஒரு பல்கலைக்கழக அனுமதிக்குரிய பரீட்சை, அதுக்குரிய அடிப்படையை பெற்றுக்கொண்டோம். எங்களுக்கு 3Aயும் 9A கனவுகளும் இருக்கவில்லை. இவர்கள் கனவுகளுடன் மிச்சத்தை தொலைத்து விடுகிறார்கள். ஆகவே இந்த காலத்து மாணவர்களுக்கு நான் சொல்லக்கூடிய செய்தி, எல்லா பெற்றோருக்கு எல்லாவற்றையும் பழக்கங்கள். சில நேரம் படிக்க விளையாடவும் வேண்டும், படம் பார்க்கவும் வேண்டும், ஊருக்குள் விளையாட்டு போட்டியில் இப்படியான எல்லாத்தையும் பங்கு பெற்றியபடியால் எங்களில் ஒரு 8Dயும் இல்லை, ஒரு 4Aயும் இல்லை. இங்கே பார்த்தா 75 9A, 36 3A. அப்போ இது எங்கள் இப்போ இருக்கிற ஜாலிந்த கல்லூரி அதிபர் செந்தில் மாறன் சொல்லி கவலைப்படுகின்றார். இது ஒரு ஆரோக்கியமாக எனக்கு தெரியவில்லை. ஆல்ரவுண்டர்ஸாக வர வேண்டும் என்று சொன்னார். இந்த செய்தியை கூறி ஆசிரியர் தினத்துக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். நீங்கள் மிக முக்கியமான செய்தியை இந்த ஆசிரியர் தினத்தில் நேயர்களுக்கு சொல்லி இருக்கிறீர்கள். ஏனென்றால் அதை இங்கிலீஷ்லேயே ஒரு மேனியான்னு சொல்கிறது, ஒரு விசர். இந்த விசர் பிடிச்சி இத்தனை பெற்றார் என்னுடைய பிள்ளை என்ன பெறுபேறு பெற்றிருக்கின்றது. பெற்றார் சொல்வது அதை பத்திரிகையில் போடுறது. பெற்றார் பிள்ளை சொன்னால் தெரியும் தானே, பல பிள்ளைய பாரி அள்ளி முத்தமிடலாமே, அதை ஏன் பத்திரிகையில் போடுவான்? இது காலம் மாறிட்டுது. ஏனென்றால்
பர்த்டே கணவன் மனைவிக்கு பெற்றார் பிள்ளைகளுக்கு பேப்பரில் போட்டால் இல்லை ஃபேஸ்புக்கில் போட்டால் தான் பர்த்டே அப்படி வந்துட்டு. அது மாதிரி இந்த பாராட்டுகளும் பரீட்சை பெறுபவர்களை கொண்டாடுகிறதும் இத்தனை அதிகமாக பார்த்தா நான் விரிவு செல்ல தேவையில்லை. அதை நான் தலைக்கும் சுமை இத்தனை இந்த பள்ளிக்கூடத்தில் இத்தனை பேர் இத்தனை டி எடுத்தார்கள் என்றது. அது நீங்கள் ஒரு நல்ல செய்தி சொல்லியிருக்கிறீர்கள், உங்களோட சகபாடிகள் சொன்னதாக சொல்லியிருக்கிறீர்கள். இதுகள் இல்லாமல் நாங்கள் வாழ்க்கையை கல்வியை பாடசாலை வாழ்க்கையை அனுபவித்தோம், எல்லா நடவடிக்கைகளிலும் ஈடுபட்டோம். அதுதான் முக்கியம். இல்லாட்டி இதுகள் குழந்தை சண்முகலிங்கம் ஒரு நாடகம் போட்டவர். நான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட 70களில் வந்திருக்கும். அவர் முதல் போட்டாரோ தெரியாது. வார்பைத்தியன்னு ஒரு நாடகம். இந்த வார்பைத்திய என்ன இதென்றால் வார்பைத்திய சின்ன அது வீங்கி போய் கிடக்கும். அதால் அது தன்னால் இயங்காது. அப்போ வார்பேத்த மாதிரி மாணவர்களை ஒரு டியூட்டரைஸ் உருவாக்குதுன்றது தான் அவர் சொன்ன செய்தி. அந்த நாடகத்துக்கு முன்னே இங்கே கிடைச்சால் இருக்கா பாருங்க, நல்ல நாடகம். அந்த காலத்திலேயே எங்களே இலக்கியவாணர்கள், கதாசிரியர்கள், நாடகாசிரியர்கள் கல்விமான்களை விட திறமாக சிந்திச்சிருக்கிறார்கள். இந்த கல்வி முறைமையை பற்றி நல்ல நல்ல இதுகள் நீங்கள் சொன்ன எனக்கு பல சந்தோஷம். எனவே இந்த ஆசிரியர் தினத்திலே நாங்கள் மிக எங்களுடைய நினைவு சுரங்கத்தில் நினைவு அரங்கத்தில் உலாவரும் நல்ல ஆசிரியர்கள் 2 ஆசிரியர்களை பற்றி தம்பி ரமேஷ் சொன்னார். கேட்க மிக்க மகிழ்ச்சியாக இருந்தது. நீங்கள் சொன்ன இளங்கூடல் நடராஜனை பற்றி அவர்கள் ஒன்று கிராமியத்தில் ஒரு நம்பிக்கை இருக்குது. பழமொழி சொல்வாங்க, பிறர் பிள்ளை தலையிடவ தன் பிள்ளை தானே வளரும். நீங்கள் உங்களுடைய ஆசிரியத்துள்ள பிள்ளைகளை படிப்பிக்க உங்களுடைய பிள்ளைகள் தன் பாட்டுக்கு வரும். அப்படி எனக்கு அனுபவங்கள் இருக்குது, சொல்ல நேரம் இல்லை. என்ன கணக்க நிறைய. எனவே தமிழொலி நேயர்களோடு இந்த ஆசிரியர் தினத்தில் நல்ல பல அனுபவங்களை செய்திகளை உண்மையில் ஆசிரியர் உலகமும் கல்வி உலகமும் சிந்திக்க வேண்டிய சில செய்திகளை நாங்கள் பெரும் பேராசிரியர்கள் அல்ல, ரெண்டாலும் நாங்கள் முன்வைத்திருக்கிறோம். இதை கொஞ்சம் கவனித்து செய்யுங்கள். பெற்றோர்களே வெறும் விளம்பரத்துக்கு பெறுபவர்களை பத்திரிகைகளில் போடுறதை தவிர்த்தால் நான் உங்களுக்கு ஒரு பாராட்டு விழா வைப்பேன். அப்ப இந்த அடிப்படையில் நான் என்னென்று சொன்ன உண்மையில் ஆசிரியர் என்பவர் பிள்ளைகளுக்கு கற்பித்து கொடுக்கும் ஒருவராகவும் கற்றலின் ஊடாக அவர்களுடைய வாழ்க்கைக்கு வழிகாட்டியாக இருப்பவர் தான் உண்மையான ஆசிரியர் என்பதையும் இந்த ஆசிரியர் தினத்தில் சொல்வதற்கு பிரியப்படுகிறேன். நன்றி. மிக நன்றி ரமேஷ். நல்ல நினைவுகளை. முக்கியமாக எனக்கு பேராசிரியர் சதாசிவத்தோடு நேரடி பரிச்சயம் இருக்க இல்லை. ஆனால் அவர் எப்படி தன்னிடம் படிப்பவர்களை வழிகாட்டி நீங்கள் இன்னார் தமிழ் சிறப்பு படியுங்களோ இன்னார் ஒரு புதுத்துறை வருகிறது அதை படியுங்கொண்டது ஒரு பெரிய தீர்க்க தரிசனம். இவர்களுக்கு வாய்ப்புகள் எப்படி இருக்கும் என்பதை அவர் முன்கூட்டியே பார்த்து கணித்து சரியாக இதன்றிருக்கிறார். அதுபோல் விவேகானந்தர் பற்றிய செய்திகளும் நல்ல பல செய்திகளை நல்ல அனுபவங்களை சொல்லியிருக்கிறீர்கள். இந்த ஆசிரியர் தினத்தில் எங்களுடைய வளமையான தொடர் கலந்துரையாடலை ஒத்திவைத்து அல்லது பின்போட்டு இந்த சமூகத்துக்கு மிக பயன் தருகின்ற விஷயம், அதாவது கல்வி, ஏட்டுக்கல்வி, நெட்டுரு போடுற கல்வி, அது மட்டுமில்லை வாழ்க்கைக்கு வழிகாட்டுகிற கல்வி. அதுதான் முக்கியம். கல்வியினுடைய பெரிய நோக்கம் வாழ்க்கை. இதில் உங்களுடைய நினைவுகளில் மிகப்பெரிய ஆசிரியர்கள், ஆளுமைகள், அது மயிலங்கூடல் நடராஜனாக இருக்கலாம், சுவாமி விவேகானந்தராக இருக்கலாம். இவர்களை இந்த தலைமுறை அறிஞ்சிருக்க வேணும். அவர்களுக்கு ஒரு பிம்பம், ஒரு வியாபகம் இருக்குத்தான், அதை நாங்கள் மறுக்கல. ஆனால் அவர்களை நெருங்கி அவர்களிடம் நேரடியாக கற்றவர்கள், பயன்பெற்றவர்கள், அவர்களுடைய வெளிவராத, வெளியிலே பேசப்படாத சில இயல்புகளை இங்கே சொல்லியிருக்கிறீர்கள். மிக நல்ல விஷயம். கேட்டிருந்த நேயர்களுக்கும் இந்த ஏற்பாடுகளை செய்த தயாரிப்பாளருக்கும்
ஒலிப்பதிவு சகாயத்தை உதவிய நண்பருக்கும் நன்றி சொல்லி இன்றைய இந்த உரையாடலை நிறைவு செய்கிறேன். வணக்கம்.